தேவ செய்தியை கொடுக்குறேன். இயேசு யார்? இது ரொம்ப பைபிள் வசனங்கள் நிறைய இருக்கு. நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்கும். ரெண்டாவது, 1500 கிறிஸ்துவ எழுப்புதல் பொன்மணிகள், வெவ்வேறு உலக தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன வார்த்தைகள். அதை நீங்கள் பிரசங்கத்துக்கு பயன்படுத்தலாம். இப்போ இவர் நிறைய மனப்பாடம் பண்ணி நம்ம மத்தியில் பேசினார். அவருக்கு ஆண்டவர் மனப்பாடம் பண்ணுற சக்தியை கொடுத்துருக்காரு. நான் ஆச்சரியப்படுறேன். காரில் வரும்போதே அவர் பேசிக்கிட்டு வரும்போது நான் பிரமிச்சு போயிட்டேன். இவ்வளவு ஞாபக சக்தி அவருக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த புத்தகம் 1500 சுவாரஸ்யமான கிறிஸ்தவ செய்திகள், பல பல பழமொழிகள், பிரசங்க குறிப்புகள். ஏன்னா பிரசங்க குறிப்புகள் பாஸ்டர்கள் ரொம்ப அவசியம். சபையை நடத்துகிறவங்க ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட்டு 2 அல்லது 3 பிரசங்கம் ஆயத்தப்படுத்தணும். பிரசங்கம் ஆயத்தப்படுத்துறது சாதாரண வேலை இல்லை. ஏன்னா 5 கண்டங்கள்லையும் நான் பிரயாணம் பண்ணுறேன். எனக்கு இது வரைக்கும் யாருடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் கொண்டு போகலை. எனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்ததே தேவதூதர்கள் தான். தேவதூதர்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் போய் என்னை அறிமுகப்படுத்தி அங்கே உள்ள பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டியில் பேசி என்னை அழைக்கும்படி செய்தார். என் அட்ரஸ் யாருக்கும் தெரியாது. அவங்க அட்ரஸ் போட்டு லெட்டர் போடுறாங்க, யாருன்னே தெரியாது. தேவதூதர்கள் வந்து சொன்னாங்க, ஆகவே நான் உங்களை அழைக்கிறோம் அப்படின்னாங்க. அது மாதிரி கொர்நேலியாவை பேதுரு கூப்பிட்டது போல் ஸ்வீடன் நாட்டுக்கு என்னை வந்து அழைச்சிட்டு போனாங்க. அப்படியே ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். டெய்லி காலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுவேன். அதனால் எனக்கு அது இரக்கம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கிடச்சி. நான் ரொம்ப பெரிய நீதிமான்னு சொல்லலை, ரொம்ப பெரிய பரிசுத்தவான்னு நடிக்க விரும்பலை. தேவனுடைய இரக்கம் அவ்வளோதான். எனக்கு சின்ன வயசுலேயே ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார். அதனால் சின்ன வயசில் சிஎஸ்ஐ சபையில் எங்கள் அப்பா அம்மா 3 சபைகளை உண்டாக்கி அந்த சபைகளில் நான் சின்ன வயசில் வேலை செய்தேன். பிறகு கல்யாணம் பண்ண பிறகு பெந்தகோஸ்தையில் சென்னை உள்ள அத்தனை பெந்தகோஸ்தை சபைக்கும் பாஸ்டர் கேலன் சொக்கலிங்கா தலைவராக இருந்தார். எல்லா சபைகளுக்கும் பாஸ்டர் சுந்தரம் ரொம்ப புகழ்பெற்ற போதகர், அவர் உதவி தலைவராக இருந்தார். பாஸ்டர் ஹென்ரி ஜோசப்பு செக்ரட்டரியாக இருந்தார். பாஸ்டர் எம் பிரபுதாஸ் பொருளாளராக இருந்தார். ஏன் பாஸ்டர் கேலன் சொக்கலிங்க தலைவரை போட்டாங்கன்னா, புகழ்பெற்ற ஐடாஸ் கடர் கேலன்ஸ் கடர், அதாவது வேலூரில் பெரிய சிஎம்சி ஆஸ்பத்திரியை ஏற்படுத்தினவங்க ஐடாஸ் கடர், பெரிய தியாகியை. நம்ம நாட்டுக்கு அந்த அம்மா செய்த சேவை ரொம்ப பாராட்ட வேண்டிய சேவை. அவங்களும் அவங்க பிரதர் கேலன்ஸ் கடரும் சேர்ந்து எங்கள் மாமனாரை எடுத்து வளர்த்தாங்க. ரோட்டில் போகிற பையன் பிச்சைக்கார மாதிரி போயிருக்கிறான். ஆள் பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பார். சுந்தரத்தையும் பாஸ்டர் சொக்கலிங்கத்தையும் பார்த்தா 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்க. நல்ல ஃபேர் லுக்கிங்காக இருப்பாங்க, பெரிய உருவம். மிலிட்ரியில் இருக்கும்போது அவங்க ஜப்பான்காரன் கொண்டு போட்டுட்டான் 2ஆம் உலகப் போரில். அவர் பெரிய போஸ்டில் இருந்தார், மேஜராக. அப்படி இருக்கும்போது ஜப்பான் கொண்டு போட்ட போது அவர் சுற்றியில் எல்லா டென்ட்டும் செத்து போயிட்டாங்க. இவர் டென்ட்டு மட்டும் தப்பிச்சிச்சு. அப்போ வானத்திலேருந்து ஒரு சத்தம், மகனே, நான் உன்னை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டேன், நீ சென்னைக்கு போய் என் ஊழியத்தை செய்யின்னு சொன்ன பிறகு அவர் அங்கே வந்து சென்னையில் ஒரு பாஸ்டர் எம்பிஏ சர்ச் பாஸ்டர் ஜேக்கப் ஐயான் இருந்தார். அவர் படியாதவர், இவர் ரொம்ப படித்தவர், வெள்ளக்காரங்க கூட பழகினவர். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த படியாத ஊழியக்காரர் எம்பிஏ சர்ச்சை உண்டாக்கின ஜேக்கப் ஐயா நாகர்கோயில்காரர், அவரை காமிச்சார். அவர் வீட்டு போய் அவருடைய ஜெபம் பயங்கரமான ஜெபம், வல்லமையான ஜெபம். 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜெபிப்பாராம் அந்த ஜேக்கப் ஐயா. அந்த ஜெபத்தினாலே அவர் ரட்சிக்கப்பட்டு அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்தார். பிறகு பாஸ்டர் ஜான் வாசு தலைவரானார். அவரும் பாஸ்டர் ஜேக்கப்போட ஊழியம் செய்தார். ஜான் வாசு தலைவரான பிறகு இவர் உதவி தலைவராக வந்தார். அதுக்கு பிறகு ஜான் வாசு இறந்த பிறகு பாஸ்டர் சொக்கலிங்கா கேலன் சொக்கலிங்கா, அதாவது கேலன்ஸ் கடர்ன்றது ராணிப்பேட்டையில் டாக்டராக இருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் அவர் வளர்ந்தார். அவர் வந்து 40 நாள் உபவாசம் இருந்தார். அப்போ ஆண்டவர் நேரடியாக வந்தார். நேரடியாக வந்து
மனுஷன் பேர்ல சபை இருக்கு, ஊர் பேர்ல சபை இருக்கு, தேசம் பேர்ல சபை இருக்கு, அப்போஸ்தலர் பேர்ல சபை இருக்கு, என் பேர்ல சபை இல்லை மகனே அப்படின்னு அங்கலாய்த்தாராம். அப்போ அவர் என்கிட்ட சொல்லுவார், அவர் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணதுனால அவர் அடிக்கடி சொல்லுவார், சபைக்கு தலைவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் என்னோடு பேசினார். முதல்ல இயேசு கிறிஸ்து சபைன்னு தான் பேர் வச்சோம். அப்புறம் ஆண்டவர் என்னோடு பேசினார். ஒரு மனுஷனை மிஸ்டர்னு பேசுகிற, மிஸ்ஸின்னு பேசுகிற, மிஸ்ஸுன்னு பேசுகிற, ஸ்ரீன்ற, ஸ்ரீமதின்ற, நான் ரட்சகர் அல்லவா, பரலோகத்தில் இருக்க வரைக்கும் நான் ரட்சகரே இல்லை, பூமியிலே வந்து நான் ரட்சிப்பை உண்டு பண்ணினபடியால் நான் ரட்சகர் அல்லவா என்று ஆண்டவர் பேசினார். அதனால தான் ரட்சகர் இயேசு கிறிஸ்து சபைன்னு ஆரம்பித்தோம். 5 கண்டங்கள்லையும் 100க்கு மேற்பட்ட தேசங்களில் எப்பொழுது பார்த்தாலும் வாழ்க்கை பிரயாணம் தான். சரியான தூக்கம் கிடையாது, சரியான ரெஸ்ட் கிடையாது, வாழ்நாள் முழுதும் பிரயாணம் பிரயாணம் பிரயாணம். அங்கே அமெரிக்கா போனாலும் சரி, ஐரோப்பா போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் சரி, ஆப்பிரிக்கா போனாலும் சரி, தென் அமெரிக்கா போனாலும் சரி, சுறுசுறுப்பாகவே இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கேன், ஏன்னா கொஞ்சம் சரீர பலவீனமாக இருக்கேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இரக்கம் வைத்து என்னை தெரிந்து கொண்டு என்னை உலகமெங்கும், இந்த பக்கத்தில் கும்பகோணம் காலேஜில் அமைச்சர் பொன்முடி வந்து முதல்ல அங்கே பாலிடிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் இருந்தார். அவரை விழுப்புரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு சீட்டில் தான் நான் உட்காந்தேன். அப்புறம் கவர்மெண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. சின்ன வயசுலேயே எம்எட் படித்ததுனால அது டீச்சர்ஸ் காலேஜுக்கு மாற்றிட்டாங்க மாரபாளையத்தில். அங்கே ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். ஊழியத்துக்கு நான் வரவே மாட்டேன்னேன். ஏன்னா ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்கள் கஷ்டங்கள் எனக்கு புரியும். நானும் பட்டினியாக கிடந்திருக்கேன் நிறையா தடவை. நானும் காசு இல்லாமல் நிறையா கிடந்திருக்கேன். நானும் எவ்வளோ வறுமையில் வாடி இருக்கிறேன். இப்போ நீங்கள் அருள் பிரகாசம் பேசும்போது என்னால் முடியவே முடியாது. அருள் பிரகாசம் எந்த நேரமும் என் மகன் டிக்கெட் புக் பண்ணிடுவான், நான் உடனே ஓடணும். நான் ஆக்சுவலாக ஆகஸ்ட்லேயே போயிருக்கணும். என் மகன் கொஞ்சம் கண் ஆப்ரேஷன்னால் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போங்கன்னு சொன்னான். அதனால் லேட்டாக இது பண்ணான். அதனால் எந்த நேரம் டிக்கெட்டு புக் பண்ணிட்டானா ஓடணும். அதனால் அதில் அக்கறையாக இருந்தேன். ஆண்டவர் பேசினார், நீ போ. அதனால் சரி, உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, அப்புறம் எப்படியாவது சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குற பணமெல்லாம் நிறுத்திட்டு வட இந்தியாவில் நிறைய ஊழியங்களை சப்போர்ட் பண்ணுறோம். ஒரிசா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், நிறைய ஊர்களில் ஊழியர்களை சப்போர்ட் பண்ணுறோம். அதெல்லாம் நிறுத்திட்டு முதல்ல குறிஞ்சிப்பாடி சகோதரர் பார்ப்போம், அது அவர் நமக்கு உதவி செய்வார் என்று விசுவாசமாக நான் வந்தேன். உங்கள் எல்லாருக்கும் பிரயாணத்துக்கு ரூபா கொடுக்குறோம். இந்த புஸ்தகம் 280 ரூபா, அந்த 3 புஸ்தகம். அதில் எங்களுக்கு 40 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நிறைய புக்கு வாங்குறோம், லட்சத்தில் போகுது, அங்கே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதனால் 40% டிஸ்கவுண்ட் போக இந்த கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கணும், படிக்கணும். நான் சின்ன வயசில் எம்ஏ படிச்சுட்டு எம்எட் படிச்சுட்டு வாத்தியார் ஆனதுனால எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த பாஸ்டர் வேலைக்கும் படிப்புக்கும் ரொம்ப இருக்கு. ஒன்று பைபிளை படிக்கணும், அது சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வாசிக்கணும். வாசிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்னும் தெளிவை உண்டு பண்ணுவார். நிறைய புத்தகம் வாசிப்பேன். இப்போ காலமெல்லாம் தமிழகத்தில் ஊழியம் செய்யலை, காலமெல்லாம் வெள்ளைக்காரனுக்கு தான் பாஸ்டர் வேலை செஞ்சேன். 35 வருஷம் மூடி பைபிள் இன்ஸ்டியூட்டில் காலேஜில் டீச் பண்ணேன், யூனிவர்சிட்டியில் டீச் பண்ணேன், செமினரியில் டீச் பண்ணேன், சர்ச்சஸில் பேசினேன். காலமெல்லாம் 5 கண்டங்கள்லையும், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, வாழ்க்கையே பிரயாணம். நீங்கள் யோசித்து பாருங்க, உங்கள் ஊருக்கு நான் வந்திருக்கேன், ஆண்டவர் போடான்னு சொல்கிறாரு, போனா போய்தான் ஆகணும். என்ன நீண்ட பாஸ்டர் மகாராஜா பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவரை பார்த்தது. அவர் சில காரியங்களை சொன்னார், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு தெரியாத காரியங்கள் நிறையா இருக்கு. அதனால நான் ரொம்ப நீதிமான் பரிசுத்தவான்னு சொல்லலை, தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறோம், என்னுடைய சகாயத்தை பெற்றிருக்கிறோம். அடிக்கடி சின்ன வயசு தேவதூதர்கள் என்கிட்ட வருவது உண்டு.
அடிக்கடி வருவார். ஆண்டவர் அடிக்கடி வருவார், தேவதூதர்கள் வருவார்கள். அதன் விளைவாகத்தான் தேவதூதர்கள் போய் சொக்கலிங்கத்துக்கு அந்த உன்னத அனுபவங்கள் உண்டு. அவரும் உபவாசம் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால் நான் அவர் செய்கிறத பார்த்தேன். அதனால் நானும் ஜெபிக்கிறேன், உபவாசம் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் இரக்கம் பெற்றேன். கொஞ்சம் இரக்கம், ரொம்ப பெருமையாக பேசுகிறதுக்கு இல்லை. அதனால் இந்த எல்லாருக்கும் இந்த புஸ்தகத்தை நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்கள் தயவுசெய்து படிக்கணும். நான் வந்து வெள்ளக்காரனுக்கு போதகராக இருக்கிறேன்னா சரக்கு இருக்கிறதுனால தான் கூப்பிடுறான், மேடையில் ஏற்றுறான். சரக்கு இல்லைன்னா ஒருத்தனும் கூப்பிட மாட்டான். எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ இந்த பைபிள் சம்பந்தப்பட்டது பெரிய சமுத்திரம். சமுத்திரத்தில் நம்ம எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் குடிக்கிறோம். இது சமுத்திரம். இந்த சமுத்திரத்தில் எங்கேயாவது கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த வேதத்தை பெரிய பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை நான் படிக்கணும். அமெரிக்காவில் பைபிள் பேசினா தமிழில் இங்கே ஒரு பைபிளை பேசிட்டு ஒரு வேதாகமத்தை படிச்சுட்டு போயிடுறோம். அமெரிக்காவில் வந்து என்ஐவி டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது, அல்லது நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்ன சொல்லுது, இஎஸ்வி என்ன சொல்லுது, நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுது, ஆம்பிளிஃபைடு என்ன சொல்லுது, இதெல்லாம் அவங்களுக்கு குறிப்பிடணும். நான் கம்ப்யூட்டரும் படிக்கலை, செல்ஃபோன் கூட சரியாக ஆப்ரேட் பண்ண தெரியாது. எல்லாத்தையும் உட்காந்து கையாலே எழுதிடுவேன் நோட்டில், என்னென்ன டிரான்ஸ்லேஷன் என்னென்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பிரசங்கம் பண்ணுவேன். அப்போ ஆழமாக இந்த பைபிளை படிக்க வேண்டி வருது. பைபிள் வந்து சாதாரண புஸ்தகம் இல்லை, ஆழமான புஸ்தகம். நிறைய படிக்கணும். நீங்களும் இந்த புஸ்தகங்களை தயவுசெய்து படிங்க. நான் ஏதோ நிறைய பணம் மூட்டை கட்டி வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. எந்த பணமும் கிடையாது. இப்போ எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இவர் தான் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாரு. முத்துமணி சார் தான் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. அவர் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார். அதனால் போன மாதம் வந்து 10,000 ரூபாய் எனக்கு காணிக்க கொடுத்தார். அதனால் அவர் ரொம்ப, நீங்கள் மறுபடியும் அவர் கூப்பிட்டீங்கன்னா நிறைய சரக்கு அவர்கிட்ட வந்து நீங்கள் கறக்கலாம். பால் கறக்கிற மாதிரி கறக்க வேண்டியதுதான். சில ஆளுங்க இதே வேலையை ஆயத்தப்படுத்தி இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் அவர் அட்ரஸை வாங்கிக்கிறங்க. தயவுசெய்து அவரை பயன்படுத்துங்க. நான் வந்து இப்போ போனேன்னா ஏப்ரல் மாதம்தான் வருவேன். என் மகனுக்கும் எனக்கும் தினம் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிக்கெட்டை புக் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவன் என்ன ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பண்ணலை. அதனால் அவன் டிலே பண்ணது, அதில் தான் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. சரி, மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 36 வசனம், 35, 36. வானமும் பூமியும் என் வார்த்தைகளோ ஒழிப்பதில்லை. அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான். பரலோகத்தில் உள்ள தேவதூதர்களும் அறியார்கள். இன்னொரு இடத்துல குமாரனும் அறியாருன்னு போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துடைய வருகை ஒருவர் தவிர குமாரனும் அறியார்கள். நிறைய புஸ்தகம் இருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி. சரித்திர புஸ்தகங்கள் இருக்கு, உங்க கலாச்சார புஸ்தகங்கள் இருக்கு. உங்களுக்கு 24 மணி நேரம் கூட நான் பாட முடியும், அவ்வளோ படிச்சிருக்கேன். கொஞ்சம் மட்டும் சொல்றேன். ஆண்டுடைய சமீபம் தேதி சொல்ல நமக்கு அதிகாரம். அறிகுறிகள், இதுதான் அறிகுறிகள் என்பது தெரியணும். இப்போ முதலாவது அறிகுறி பைபிள உடன்படிக்கை பெட்டியை பற்றி போட்டிருக்கு. உடன்படிக்கை பெட்டி டாம் கிரச்சர் என்ற அமெரிக்கன் ஜார்டன் நாட்டில் போய் நேபோ மலையில ஆராய்ச்சி செய்தார். அந்த ஆராய்ச்சியிலே அந்த இடத்துல பாபிலோன் அரசர்கள், ரோம் அரசர்கள், அப்புறம் பார்த்தா கிரேக்க அரசர்கள் அவங்க வந்து எருசலேமின் மீது படையெடுத்தாங்க. முதல்ல அலெக்சாண்டர் படையெடுத்தார். அவருடைய 4 பேர்ல ஒரு ஆள் எருசலேமை ஆண்டார். ஆக அடுத்தாற் போல ரோமர்கள் ஆண்டார்கள். அதுக்கு முன்னதாக பாபிலோனியர்கள் ஆண்டார்கள். அப்ப தீர்க்க தரிசிகள் என்ன பண்றாங்க, இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து
ஒரு குகைக்கில ஒழிச்சு வச்சுட்டாங்க. அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி தான் ஒழிச்சு வச்சாருன்னு சொல்லப்படுகிறது. அதை பற்றி இப்போ புத்தகங்கள் நிறைய வருது. டாம் கர்ச்சர் நிறைய பொருள்களை கண்டுபிடிச்சாரு, ஆனால் உடன்படிக்கை பெட்டி அல்ல. அமெரிக்காவிலேருந்து ஒரு 10 ஊழியர்கள் ஜெபிக்கிறவர்கள் எருசலேமுக்கு போனாங்க. அவர் பேர், தலைவர் பேர் ரான் வயட். அந்த ரான் வயட் 10 பேர் கூட்டிகிட்டு வந்தார். அங்கே உள்ள பிஷப்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கணும். பிஷப்கிட்ட போய் ரோமன் கத்தோலிக்க பிஷப்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. நோ, உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது, எங்கள் இடத்துல வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாதுன்னு பிஷப் சொல்லிட்டார். இவங்க உட்காந்து 10 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. பிஷப் செத்து போயிட்டார். ஆர்சி பிஷப் செத்து போயிட்டார். அப்புறம் புது பிஷப் வர்றார். வந்த உடனே நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு அனுமதி கொடுத்துட்டார். அப்போ இவங்க வந்து மோரியா மலையில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதாவது ஈசாக்கு பலி செலுத்தினாங்க இல்லையா ஆபிரகாம், அந்த மலையில் பலியை பார்க்குறாங்க. அந்த மலையில் தான் கொல்கதா மலை வருது, கல்வாரி அந்த மலையில் தான் வருது. இயேசு சிலுவையில் மரித்த இடம். அதில் 3 சிலுவைகள், 3 சிலுவைகளுக்கு ஒரு அடி ஆழத்தில் பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கு. 3 சிலுவைக்கும் அந்த மலையில் பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த பள்ளங்களில் போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. கண்மலை வெடிப்புகளும் பிளந்தனன்னு ஒரு வசனம் இருக்கு. அப்போ அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த நடுவில் இருந்த சிலுவையில் மலை வெடிச்சிருக்கு, கண்மலை வெடிப்பு வெடிச்சிருக்கு. வெடிச்சு அந்த ரத்தம் 20 அடி ஆழத்தில் ஒரு குகைக்கில் போய் கொட்டியிருக்கு. அங்கே தான் உடன்படிக்கை பெட்டி, உண்மையான உடன்படிக்கை பெட்டி இயேசு சிலுவையிலே மரித்த இடத்துல 20 அடி ஆழத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கு குகையில். அப்போ அவங்க முதல்ல அந்த ரத்தத்தை எடுக்கிறாங்க. கருப்பு நிறமாக அது மிக மோசமாக இருக்குது. அப்போ அந்த ரத்தத்தை சுரண்டி எடுக்கிறாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2000 வருஷங்கள் ஆயிடுச்சு. சுரண்டி எடுத்து இஸ்ரேல் நாட்டு லேபரேட்டரியில் அதை ஆராய்ச்சி பண்ண கொடுக்குறாரு ரான் வயட். கொடுக்கும்போது அவங்க ஆராய்ச்சி பண்ணி இது மனுஷ ரத்தம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி இதில் ஆண் பெண்களுக்கு எக்ஸ் குரோமோசோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கு ஒய் குரோமோசோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 23 குரோமோசோம்ஸ், பெண்ணுடைய குரோமோசோம்ஸ் எக்ஸ் இருக்குது, ஒரே ஒரு குரோமோசோம்ஸ் ஒய் இருக்குது. ஆகவே இது ஆணின் ரத்தம் அப்படின்னு எருசலேமில் உள்ள அந்த லேபரட்டரியில் அது சொல்கிறாங்க. அப்போ தான் ரான் வயட் சொல்கிறார், இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த 3 சிலுவையும் நடுவில் இருக்கிற சிலுவை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. அது பள்ளம்தான் இருக்குது, சிலுவையை காணோம், பள்ளம்தான் இருக்குது. அந்த மலையில், கல்வாரி மலையில் அந்த பள்ளத்தில் வெடிப்பு ஏற்பட்டு அந்த ரத்தம் 20 அடி ஆழத்துக்கு கீழே போயிருக்கு. அந்த குகையில் உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்து அந்த ரத்தம் இருக்கிறத கண்டுபிடிச்சி அதை ஆராய்ச்சி பண்ணி இது இயேசுவின் ரத்தம்னு உறுதியாகுது. அப்போ இஸ்ரேல் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, இதை நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் யூதர்கள் எல்லாமே கிறிஸ்தவர்களாக மாறிடுவாங்க, எங்கள் தேசத்தில் கலவரம் உண்டாகும், தயவு செய்து கிறிஸ்தவர்களாகி நீங்கள் எங்களுக்கு கலவரத்தை உண்டாக்காதீங்க அப்படின்னு கவர்மெண்ட் கேட்குது, கெஞ்சுது. ப்ரூஃப் ஆயிடுச்சு, ரத்தம் வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு. அவங்க லேபு, நாங்கள் சொல்லலை, அவங்க லேபில், அமெரிக்கன்ஸ் சொல்லலை, அவங்க லேபில் வச்சு பார்க்கும்போது ஒய் குரோமோசோம்ஸ் இருந்திருக்கு. அப்படின்னா அது ஆணின் ரத்தம், அதுவும் நடுவில் இருந்த சிலுவையில் வந்ததுனால இது இயேசுவின் ரத்தம் என்று உறுதியாயிருச்சு. அடுத்தார் போல அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய பாத்திரங்கள், அந்த கலசங்கள் எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்க. ஆக இயேசு
அந்த உடன்படிக்கை பெட்டியிலே இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இந்த இரத்தம் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. நிரூபிச்சிட்டாங்க. இது கடைசி காலம். இது கடைசி காலமாக இருக்கிறதுனால ஒன்றன் பின் ஒன்றாக ஆண்டவர் அறிகுறிகளை கொண்டு வருகிறார். சரி, எருசலேம் தேவாலயம் கட்டணும். 7 வருஷம் ஆச்சு. அப்போ கட்டும்போது இப்போ கட்டணும்னா 3 கன்றுக்குட்டிகள் வேணும். அவங்க ஐரோப்பாவிலேருந்து கன்றுக்குட்டிகளை கொண்டாந்து, அது காது சிவப்பாக இருக்கணும், தலை சிவப்பாக இருக்கணும், கொம்பு சிவப்பாக இருக்கணும், கால் சிவப்பாக இருக்கணும், குழம்பு சிவப்பாக இருக்கணும், முடி சிவப்பாக இருக்கணும், தோல் சிவப்பாக இருக்கணும். அது நீங்கள் எண்ணாகமம் 10ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 1 முதல் 10 வசனத்தில் அந்த கன்றுக்குட்டியை பற்றி போட்டிருக்கு. அது நீண்ட காலமாக அவங்க இந்த கன்றுக்குட்டியை உருவாக்குறதுக்கு யூதர்கள் பிரயாசப்பட்டாங்க. பல நாடுகள்லேருந்து, குறிப்பாக ஐரோப்பாவிலேருந்து கன்றுக்குட்டிகளை கொண்டு வந்து அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு சிகப்பாக மாறுறதுக்கு என்னமோ பண்ணாங்க. ஒன்றும் நடக்கலை. திடீர்னு அமெரிக்காவில் டெக்சாஸில் 3 கன்றுக்குட்டிகள் கிடச்சிருச்சு. அந்த 3 கன்றுக்குட்டியும் ராஜ மரியாதையோட இஸ்ரேலுக்கு வருது. அங்கே வந்து இப்போ ஒரு கன்றுக்குட்டியை வெட்டிட்டாங்க. இன்னும் 2 கன்றுக்குட்டி இருக்குது. ஆக எருசலேம் தேவாலயம் கட்டப்படணும். ஒரே ஒரு வசனம், நிறைய வசனம் சொல்ல முடியும். பாஸ்டர் வந்து ரொம்ப போர் அடிச்சிட்டாருன்னு சொல்லுவீங்க, உங்களால் தாங்க முடியாது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. வெளிப்படுத்தல் 11:1-2. இப்போ என்னன்னா, இப்போ இருக்கிற மசூதி புறஜாதியர்களுக்கு கொடுக்கப்பட்டன்னு போட்டிருக்கு. ஆக இதை இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு வடக்கு பக்கம் 150 அடி தூரத்தில் ஒரு பெரிய மைதானம் இருக்குது. அந்த மைதானத்திலே எருசலேம் தேவாலயம் கட்ட ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு வேண்டிய எல்லா சாமானும் ரெடி ஆயிடுச்சு. எத்தனை வருஷத்தில் எருசலேம் தேவாலயம் கட்டுவாங்கன்னு தெரியாது. அதை கட்டி முடித்த பிறகு ஆண்டவர் வந்துடுவார். அது ரொம்ப பிரதான அடையாளம். ஆனால் சாது சுந்தர் செல்வராஜ் சொல்கிறாரு, திபெத்திலே பசியும் பட்னிமா கிடந்து நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். இயேசு கிறிஸ்து நேரடியாக வந்தார். அப்போ அவர் தானியேல் தீர்க்க தரிசனம் 9:27, அது 7 நாளை பற்றி போட்டிருக்கு. 9:27 பாதியிலேன்னு போட்டிருக்கு. ஆகவே அவர் என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து நேரடியாக வந்து என்று சொன்னார். நீங்கள் ஒரு பைபிள் நல்லா படிச்சிங்கன்னா, நான் குறை சொல்லலை, பைபிளில் வந்து இது முதல்ல நடக்கும், இது 2வது நடக்கும், இது 3வது நடக்கும்னு எழுதப்படலை. ஆக பைபிளில் பாதியிலே என்று வார்த்தை இருக்கு. 9:27 அந்த 7 நாளில் முதல் 3 வருஷம் சபை உபத்திரவத்தில் போகும், மகா உபத்திரவத்திலே சபை போகாது என்று ஆண்டவர் என்னோடு வந்து நேரடியாக பேசினார்னு சொல்கிறாரு. அவரும் ஒரு கிருபை பெற்ற ஒரு பரிசுத்தவான் தான். அதனால் ஒருவேளை இருக்கலாம், நம்ம வாக்குவாதம் இந்த விஷயத்தில் வாக்குவாதம் பண்ண முடியாது. எருசலேம் தேவாலயம் கட்டின உடனே ஆண்டவர் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி தவறுனா 3 வருஷம் சென்று ஆண்டவர் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இது எவ்வளவு நாள் ஆகும் என்று சொல்லும்போது ஏராளமான ஆராய்ச்சியாளர்கள் இதே வேலையாக இருக்காங்க. நமக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சோத்துக்கு இல்லாத ஜனம். நம்ம கோச்சிக்கிறாதீங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நமக்கு அடிப்படை பிரச்சனைகளே நாம் தீர்க்க முடியல. வெளிநாட்டில் அந்த பிரச்சனை கிடையாது, சோத்து பிரச்சனையே கிடையாது, அடிப்படை பிரச்சனை எதுவுமே கிடையாது. அவங்க வந்து பேப்டிஸ்ட் சங்கத்தார் பெரிய பணக்கார ஸ்தாபனம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆராய்ச்சி பண்ணுகிறவர்களுக்கு $10,000 $5,000 காணிக்க கொடுக்குறாங்க, ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி ஆராய்ச்சியின் வழியாக ஏராளமான நூல்கள் வெளியிட்டிருக்காங்க. நான் இது வரைக்கும் அவங்க வெளியிட்ட புஸ்தகங்கள் புடி எழுத்துல இருந்துச்சு, என்னால் படிக்க முடியல. இப்போ தான் எனக்கு கண்ணு நல்லா தெரியுது. இனிமேல் அதை படிச்சுட்டு வந்து அடுத்த தடவை உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதனால் யூதர்களுடைய பின்னணி, பைபிள் வந்து யூதர்களுடைய பின்னணி.
நீங்கள் அந்த ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவதை பார்க்கலும் பணக்காரர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள்னு பைபிளில் போட்டிருக்கு, தமிழ் பைபிளில். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஊசியின் காதுன்னு சொல்கிறது வந்து எருசலேம் தேவாலயம் மதிலால் சூழப்பட்டிருக்கிறது. ஊசியின் காது என்பது ஒரு சின்ன கேட்டு. பெரிய கேட்டு ஒன்று உண்டு, அது வந்து 6 மணிக்கு எதிராளிகள் வரக்கூடாது, படை வீரர்கள் வரக்கூடாது, போர் தொடுக்கக்கூடாதுன்னு எல்லா நாடுகள்லையுமே பெரிய கேட்டை மூடிடுவாங்க 6 மணிக்கு. ஊசியின் காதுன்னு சின்ன கேட்டு, அந்த சின்ன கேட்டுக்கு பேர் தான் ஊசியின் காது. அந்த சின்ன கேட்டு அது திறந்தே இருக்கும், வாயில் காலில் இருப்பாங்க. அந்த சின்ன கேட்டை வந்து இப்போ எருசலேமில் என்ன நடந்துச்சுன்னா, வியாபாரிகள் அவங்க வந்து பணக்காரர்கள், அவங்க வந்து சிரியா மற்ற தேசங்களுக்கு போவாங்க. போயிட்டு வியாபாரம் செஞ்சுட்டு ராத்திரி 10 மணிக்கு வருவாங்க. 10 மணிக்கு வந்தால் கேட், மெயின் கேட்டில் நுழைய முடியாது. அந்த கேமல், அந்த ஒட்டகத்தை விட்டு அங்கே கட்டி போட்டுட்டு, வெளியே கட்டி போட்டுட்டு, இவங்க மட்டும் அந்த சின்ன கேட்டு வழியாக உள்ள நுழைஞ்சு வருவாங்க. அதைத்தான் அது குறிப்பிட்டிருக்கு. பணக்காரர்கள்னு சொல்லப்படலை, அந்த சின்ன கேட்டு வழியாக அவங்க இறங்கி வருவாங்க. இப்படி சிலேடைகள் நிறைய பைபிளில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, கேளுங்கள் தரப்படும்னு நம்ம படிக்கிறோம், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். அது ஒரிஜினல் ஹீப்ரு பைபிள் அல்லது கிரீக் பைபிளில் தேடிக்கொண்டே இருங்கள் கண்டுபிடிக்கும் வரை அப்படி இருக்கு. அப்புறம் என்ன, தட்டிக்கிட்டே இருங்க திறக்கப்படும் வரை, அந்த மாதிரி அர்த்தத்தில் இருக்கு. இப்போ இந்த பவுல் எழுதும்போது, தீமோத்தேயுக்கு எழுதும்போது தீங்கை அனுபவின்னு இருக்கு. அது உண்மையில் அப்படி இல்லை, தீங்கை சகித்துக்கொள் அப்படின்னு தான் இருக்கு. மூல பாஷையில் தீங்கை சகித்துக்கொள் இருக்கு. ஸோ 1-2 காரியங்கள் தமிழ் மொழிக்கும் ஆங்கிலத்தில் அந்த ஹீப்ரு மொழிக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அதை இப்பெல்லாம் எடுத்து புஸ்தகங்கள் போடுறாங்க. ஆக புஸ்தகங்களில் இப்போ தமிழ் மொழியில் கூட 3-4 மொழிபெயர்ப்பு வந்துருச்சு. பழைய காலம் மாதிரி இல்லை, தமிழ் மொழியில் ரொம்ப அருமையான மொழியில் நிறைய வந்திருக்கு. கத்தோலிக்கர்கள் பைபிள் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் அதையும் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் கத்தோலிக்கர் பைபிளையும் கூட படிங்க, அது நிறைய விஷயம் இருக்குது. அதனால் மொழிபெயர்க்கும் போது அவங்க ஹீப்ரு படிச்சிருக்காங்க. நம்ம தமிழ் பைபிளை பிராமணர்கள் தான் மொழிபெயர்த்தாங்க. ஆறுமுக நாவலராக யாரோ ஒருத்தர் மொழிபெயர்த்ததாக நான் புஸ்தகத்தில் படித்தேன். அவர் என்னன்னு தெரியாது, அவர் பெரிய மேதை, அவர் மொழிபெயர்த்தாருன்னு சொன்னாங்க. வெள்ளைக்காரர்களும் சேர்ந்து கூட இருந்து மொழிபெயர்த்தாங்க. சிஎஸ்ஐயில் எல்லா ரெவரண்டுகளும் முட்டியில் நின்று ஜெபம் பண்ணாங்க. நிறைய இடங்கள் நல்லாவே இருக்குது, நிறைய இடங்களில் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு சில இடங்களில் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம், இருக்கிற தமிழ் பைபிளை படுங்க. இப்போ 3-4 மொழிபெயர்ப்பு வந்துருச்சு. புரிந்து கொள்வதற்காக நீங்கள் அது மொழிபெயர்ப்புகளை படிக்கலாம். சரி, இப்போ அந்த கவனன்ட் உடன்படிக்கை பெட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை ஆலயம் கட்டின உடனே அதை கொண்டு போய் வைக்க போகிறாங்க. அதுக்குள்ள ஆண்டவர் வரும் காலம். இதை ஆராய்ச்சி பண்ண பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க. திமோத்தி ஷீட்டுன்னு ஒருத்தர், அவருடைய பிரதர் வந்து டச்சு ஷீட்டு, அவங்க 2 பேரும் ஆராய்ச்சி பண்ண அவங்கள்ட்ட நிறைய தேவதூர்கள் வர்றாங்க. அவங்கள்ட்ட வர்றவங்கெல்லாம் மைக்கேல், கேப்ரியேல் அவங்க வர்றாங்க. பிதாவுடைய சன்னிதானத்திலேருந்து சேரஃபீம் வர்றாங்க. அவங்க தான் சொன்னாங்க, ட்ரம்ப்பு கண்டிப்பாக வெற்றி பெறுவார்னு சொன்னாங்க. அவர் வெற்றி பெற்றார். அவர் இந்தியாவுக்கு இப்போ சாதகமாக இல்லை. காரணம்னா, நீங்கள் கொஞ்சம் விஷயங்கள் நியூஸ் மீடியா தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணது, அதே உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் போகிறதுனால இந்தியர்கள் 1500க்கு மேற்பட்ட இந்து கோவில்களை கட்டிட்டாங்க. 501C அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த 501Cயை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்க, இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டாம்னு சொல்லி, இன்கம் டேக்ஸ் கட்டாமல் பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வந்து உங்களுக்கு கோவில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்துக்கள் வந்து இந்து கோயிலெலாம் கட்டிவிட்டாங்க. 1500 கோயிலுக்கு மேலே கட்டிட்டாங்க. 2வது டெக்சாஸில் 120 அடி
உயரத்துக்கு அனுமான் சிலையை உண்டாக்கிட்டாங்க. அனுமான் சிலையை உண்டாக்கிட்டாங்க. நார்த்து கரோலினாவில் 155 அடி உயரத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க, முருகன் சிலையை உண்டாக்கிட்டாங்க. இதை உங்களை போல பாஸ்டருங்க, என்னை போல பாஸ்டருங்க ட்ரம்ப்கிட்ட போய் சொன்னாங்க, இந்த இந்தியக்காரங்க வந்தாலே இவனை எங்கே பார்த்தாலும் சிலைகளை உண்டாக்குறான், இவனுங்களை விடாத சொல்லிட்டாங்க. அவங்க தான் ஜெபம் பண்ணி அவங்க தான் ஓட்டு போட்டு அவர் வந்தார். அந்த பாஸ்டருங்க பேச்சு அவர் கேட்டு தான் ஆகணும். அப்போ இந்தியர்கள் மேலே அவர் கொஞ்சம் வருத்தம் உண்டாயிருச்சு. அதனால் நியூஸ் மீடியாவும் அவரை பற்றி தவறாக சித்தரிக்கிறாங்க. பாஸ்டருங்க தான் இந்த வேலையை பண்ணது. அவருக்கு தெரியாது, அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் சொல்கிறார், இப்போ இந்த போரே வேணான்னு சொல்லிக்கிட்டு அவர் பிரசங்கம் பண்ணார். இப்போ அவர் போய் அந்த வெனிசுலாவை பிடிச்சிட்டாரு. அந்த மன்னரை, ஜனாதிபதியையும் அவர் மனைவியும் அரெஸ்ட் பண்ணிட்டார். அது எனக்கு கவலை அளிக்குது. ஏன் அப்படி செஞ்சாருன்னு நமக்கு தெரியலை. சரி, இப்போ இந்த 26ஆம் ஆண்டு இந்த பல்கேரியா நாட்டில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாங்க. அது பிசாசின் தீர்க்கதரிசி தான். அந்த அம்மா வாங்கான்னு சொல்கிறாங்க. அந்த வாங்கா என்ன சொன்னாங்கன்னா, 3ஆம் உலகப் போர் ஏற்படும், 26 3ஆம் உலகப் போர் ஏற்படும். 2வது புட்டின் யாரும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, உலகத்துக்கு மிகப்பெரிய தலைவராக வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை புட்டின் அந்தி கிறிஸ்தவ மாறுவாரோ என்னன்னு தெரியல. நான் வாக்குவாதம் பண்ண விரும்பலை. 3 3 6ன்னு சொல்கிறீங்க, ஏன் 3 3 7ன்னு சொல்லக்கூடாதுன்னு வாக்குவாதம் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. நம்ம பொறுத்திருந்து உன்னிப்பாக கவனிக்கணும். புட்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த தீர்க்கதரிசி, பொய் தீர்க்கதரிசி. சரி, இப்போ போர் வந்தால் எழுப்புதல் உண்டாகாது. எல்லா பரிசுத்தவான்களும் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுறாங்க, எழுப்புதல் வேண்டும்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஆத்மாக்கள் அறுவடை செய்யப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. போர் வந்தால் எழுப்புதல் நின்று போகும். ஆகவே 26 3ஆம் உலகப் போர் உண்டாக கூடாது என்று நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு வேண்டியது எழுப்புதல். இந்தியா முழுவதும் எழுப்புதல், உலகம் முழுவதும் எழுப்புதல் உண்டு. அது பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆத்மாக்கள் அறுவடை செய்யப்பட வேண்டும், அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எழுப்புதலுக்காக, ஆத்ம அறுவடைக்காக நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். உலகம் முழுவதும் பலவிதமான கஷ்டங்கள் உண்டாகும்னு தான் பல தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக, நாட்கள் கொள்ளாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்னு போட்டிருக்கு பைபிளில். அதை கருத்தில் கொள்ளணும். நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் கொஞ்சம் உங்களோட பேசுகிறேன். உத்தரப்பிரதேசத்தில் அவர் பேர் என்ன, சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்கிறார். முக்கியமான எல்லா பாஸ்டரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டார். பாஸ்டருங்க பூரா உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிலில் இருக்காங்க. பஞ்சாபில் பெரிய எழுப்புதல் ஏற்பட்டுச்சு. அதில் நம்ம தமிழ் மக்கள் நண்பர் சுவிசேஷ கழகு அந்த எழுப்புதலுக்கு முக்கிய பங்காற்றியிருக்காங்க. சாம் கமலேசன் உலகத்திலே ஒரு பெரிய தலைவராக இருந்தார். அவர் பணங்களை, கோடிக்கணக்கான பணங்களை பஞ்சாப் கடுப்பி பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டுறதுக்கு உதவி செய்தார். நம்ம தமிழ் மக்கள் பெரிய சாதனை படைச்சிருக்காங்க சாம் கமலேசன். ஆக இந்த நண்பர் சுவிசேஷங்களுக்கு பண்ணதில் நிறைய எழுப்புதல் உண்டாயிருச்சு. முக்கியமான லீடர்லாம் பிடிச்சி உள்ள போட்டார், ஜெயிலில் இருக்காங்க பஞ்சாபில். இப்போ பஞ்சாபில் அவங்க ஜெயிலில் இருக்காங்க, உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிலில் இருக்காங்க. சமீபத்தில் யூடியூப்பில் வந்துச்சு, ராஜஸ்தானில் 21 கிறிஸ்தவர்களை கொன்னுட்டாங்கன்னு வந்துச்சு. அதுவும் நடக்குது ராஜஸ்தானில் பிபி ஆட்சி செய்ய இடத்துல. ஒருவேளை தமிழ்நாட்டை பிடிக்குமானால் உங்களுக்கும் எனக்கும் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு சுதந்திரம் இருக்காது. அவங்க எலெக்ஷனில் கம்ப்யூட்டர் மூலமாக திருடுறதில் ரொம்ப கெட்டிக்காரங்க. அதனால் சேர்ந்த கட்சிகள் கூடுமான வரை வராது, வேறு யார் வந்தாலும் வரட்டும் என்ன. அதனால் அவங்க பாஸ்டருங்களை குறி வைக்கிறாங்க. பாஸ்டர் தான்
பிசாசின் மக்கள்னு அவங்க நினைக்கிறான். பாஸ்டருங்களை கொன்னுட்டோம்னா, அவங்க ஜெயிலில் போட்டோம்னா கிறிஸ்தவ மார்க்கம் வெளிநாட்டு மதம் அழிஞ்சு போன்றாங்க. அவங்களுடைய ஒரே குறிக்கோள் பாஸ்டரை ஜெயிலில் போடணும். ஆக இப்போ 3 வேளையும் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோங்க. நீங்கள் குறிஞ்சிப்பாட்டில் ஏரியாவில் இருக்கீங்க, செழிப்பான பகுதி. வரும்போதே நான் பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ பசுமையாக இருக்குது, ரொம்ப செழிப்பாக இருக்குது. இப்போ கொஞ்சம் 3 வேளையும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ஆண்டரை கூலியும் செய்கிறீங்க. பிடிச்சி ஜெயிலில் போட்டால் உங்கள் வீட்டுக்காரமா எப்படி சோறு ஆக்கி சாப்பிடுவாங்க? உங்கள் வீட்டுக்காரமா சோறு கிடைக்காது. அந்த நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காக பயங்கரமாக ஜெபம் பண்ணணும். இந்த வர்ற தேர்தலுக்காக நல்ல ஜெபம் பண்ணணும். வரக்கூடாது. மற்ற யார் வந்தாலும் வந்துட்டு போகிறான், அவனால் உத்தரவும் இருக்காது நமக்கு. அதனால் அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும், அதுக்காக போராடி ஜெபிக்கணும். எனக்கு பொறுத்த மட்டும் இப்போ இருக்க ஆட்சியே அவங்க பெண்களுக்கு இலவச பஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் காலையில் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 2 கோடி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தா போல் வேலையில்லா திண்டாட்டத்தை பிறச்சிருக்காங்க, நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க. ஆக இந்தியாவிலேயே வேலை வாய்ப்பு அதிகமான உண்டாக்கின மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. பொருளாதாரத்தில் மத்திய சர்க்காருடைய வளர்ச்சி 6%ன்னு சொல்கிறாங்க, தமிழ்நாட்டின் வளர்ச்சி 41%ன்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாம் அவங்களே தான் சொல்கிறாங்க, மத்திய சர்க்கார் சொல்கிறது தான் 41% வளர்ந்துருக்குன்னு. ஆகவே இப்போ இருக்கிறவங்களே இருந்தால் பரவாயில்ல, வேறு யார் வந்தாலும் வந்துட்டு போகிறாங்க. நம்மளை ஜெயிலில் போடுறவங்க வரக்கூடாது. அது ஜெபத்துக்கு வல்லமை உண்டு, விசுவாசம் உள்ள ஜெபத்துக்கு அதிகாரம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கிறங்க. அதனால் நீங்கள் ஜெபிக்கிறதுலே நேரத்தை செலவிடுங்கள். ஊழியம் என்பது கஷ்டமானது தான், சுலபமானது அல்ல. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதற்காக நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஆக தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் கண்ணீர் விட்டு மன்றாடி வருங்காலங்களிலே உபத்திரவங்கள் உண்டாகக்கூடாது, கிறிஸ்தவ மக்களுக்கு ஆபத்துகள் வரக்கூடாது என்பதற்காக போராடி ஜெபிக்கணும். அதனால் நீங்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சபைகள் பாஸ்டர் இல்லைன்னா சிதறி போகும். அவங்க பாஸ்டரை தான் குறை வைக்கிறாங்க. பாஸ்டரை ஜெயிலில் போட்டால் பாஸ்டரம்மா ஒன்றும் வேலை செய்ய முடியாது. சோறு இல்லாமல் கிறிஸ்தவ மார்க்கத்தை நம்ப மாட்டாங்க. அடுத்தாறு போல் விசுவாசிகள் ஓட்டம் பிடிச்சிருவாங்க, சிதறிடுவாங்க. அதனால் இந்த சூழ்நிலையிலே ஜெபத்துக்கு முதலிடம் கொடுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு ஜெபத்துக்கு உபத்திரவம் கொடுங்க. ஜெபம் பண்ணால் தான் அற்புதங்கள் நடக்கும். தேவன் நம்மை பாதுகாப்பார். தேவ தூதர்கள் உங்களை வெளிப்படுவார்கள். இந்த கடைசி காலம் தேவ தூதர்கள் வெளிப்படுவார்கள். அதனால் கண்டிப்பாக ஜெபக்கு முதலிடம் கொடுங்க. தேவ சமூகத்தில் காத்திருங்க, பைபிளை படிங்க. ஆண்டவர் அற்புதங்களை உங்கள் மூலமாய் செய்ய வேண்டும் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை இன்னும் பயன்படுத்துவாராக. மணி 1:25 ஆயிடுச்சு. நான் 5 நிமிஷம் 1:30க்கு முடிக்கணும்னு சொல்லிட்டாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதனால் நான் முடிச்சிடுறேன். ஆக இப்போ ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னோடு பகிர்ந்து கொண்ட காரியங்களை நம்முடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டேன். தயவு செய்து ஜெப வீரர்களை எங்கள் மத்தியிலே எழுப்பும், விசுவாச வீரர்களை வீராங்கனைகளை எழுப்பியறலும். ஆண்டவரே, உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி.